الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن ننزل الناس منازلهم وكما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه مسلم. ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், அன்னுன்சிலன் நாஸ மனாசிலஹும், நாங்கள் மக்களின் தரங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்று ஆயிஷா அம்மா அவர்கள் இந்த ஹதீஸ்ல அறிவிப்பு செய்றாங்க. கண்ணியமானவர்கள, மக்களுடைய தரங்களுக்கு ஏற்றவாறு அவர்களிடம் நடந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல சொல்லி தரப்பட்டு இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் புலப்படுத்தும், தெளிவுபடுத்தும். யார்கிட்ட எந்த செய்திகளை பேசணுமோ அவர்களிடத்தில் அந்த செய்திகளை பேசணும். சிலர்களுடைய அறிவுகள் தீனை பத்தி நிறைய விளக்கம் இல்லாத சிலர்கள், அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசிக்கிறோம். சிறுவர்கள் இருக்காங்களா, சிறுவர்களுடைய அறிவு எந்த லெவல்ல இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல அவர்கள்ட்ட பேசிக்கிறோம். வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா வாலிபர்களினுடைய அக்கல், அவர்களுடைய அறிவுகளுக்கு தகுந்தால் போல் அவர்களிடத்துல நடந்து கொள்ளணும். ஆயிஷாமா ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் ஏனோதானு பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு பொதுவாக இந்த ஹதீஸ் சொல்லி தரும். அது மட்டுமல்ல, பேசுறதுக்கு மட்டும் அப்படின்னு அல்ல, நடந்து கொள்ளக்கூடிய முறைகளும் அப்படித்தான். யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கறத இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுது. அத்தாட்ட எப்படி நடந்துக்கிடணும், அம்மாட்ட எப்படி நடந்துக்கிடணும், தாய் தகப்பன் இல்லையா அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிடணும். அதே மாதிரி நாம பெற்றோர்கள் நம்ம தீனை பத்தி விளங்கி இருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிடணும், பெண் பிள்ளைகள்னு சொன்னா அவர்களிடத்துல எப்படி நடந்துக்கிடணும். இது மாதிரி ஒவ்வொருவர்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி அவர்களிடத்துல நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தருவதாக அமையும். கண்ணியவான்கள், இது பேசுறதுல இருந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து எந்த வடிவத்துல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நாம் அடுத்தவர்களிடத்துல எப்படி நடந்துக்கிடணும், அதிலும் குறிப்பாக ஒரு அடுத்த முஸ்லிம் முஃமின் இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தும். கண்ணியவான்கள், யாருடைய மனசையும் உடைச்சிடுற மாதிரியும் பேசிடக்கூடாது. எடுத்தெறிஞ்சு இவன் தேவையே இல்லை, இனிமேல் ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இனிமேல் இவன்ட்ட என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணுவாங்க. சிலர் கட் பண்ணுவோம் இல்லையா, எல்லோருமே அப்படித்தான் நடந்துக்கிறோம். அந்த மாதிரி உண்டான பழக்கங்கள் எல்லாம் வச்சுக்கிட கூடாது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இந்த ஒரு ஒற்றை வரியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் அவர்களிடத்துல நடந்துக்குங்க, யாரையும் துன்புறுத்திடாதீங்க, யாருடைய மனதும் சங்கடப்படுற மாதிரி ஆக்கிறாதீங்க. ஒருத்தவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் சில விஷயங்கள் புரியலையா, அவங்களுடைய இடத்துல இறங்கி நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான விஷயத்தெல்லாம் இதை எடுத்துக்கிறோம். சில ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கருத்துள்ள ஹதீஸ்களை சொல்லுவாங்க, அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தா போல நீங்க இறங்கி போய் அவங்களிடத்துல நடந்துக்குங்க அப்படின்னு நபி சொன்னதாகவும் இந்த ஹதீஸுகளுடைய சில அறிவிப்புகள் நமக்கு வரும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக எது எப்படியோ அடுத்தவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்புகளில் நாம் அவர்களை, அதான் நம்மளை எப்படி மதிக்கணும் மற்றவர்கள் அப்படின்னு நினைப்போமோ அது போன்று அடுத்தவர்களையும் நினைக்கக்கூடிய நற்பண்புகள் நம்ம இடத்துல வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தரும். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.